கருவேப்பிலையே அங்கிருந்து வரையில நல்லா தானே வந்தீங்க திடீர்னு ஆள் மாத்தி பாக்குறீங்க ஆள் மாத்தி வசனம் பேசுறீங்க என்ன பண்றீங்கன்னு முதல்ல எங்களுக்கு புரியல எனக்கே புரியாம தான் நிக்கிறேன் ஆமா 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 நாள் கணக்கு அப்படித்தானே இருக்கு ஆமா அப்ப அப்படித்தான் இருக்கும் அமாவாசை பிறக்க போதுல்ல இப்பதான் எங்க அண்ணனே ஒத்துக்கிறாப்ல இப்பதான் ஒரு ஜீவன் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படியா இன்னொரு ஜீவன் உள்ள போய் அடக்க போகுது அப்படியா இருக்கு சரி என்ன விஷயமா என்ன கூப்பிட்டீங்க நம்ம இடத்துக்கு நாரர் வந்திருக்கிறார் என்ன நாரத மகாமுனிவர் நம்ம தேடி நம்ம இடத்துக்கு வந்திருக்காரா அண்ணே நீங்க பாத்தீங்களா அவரெல்லாம் பார்க்கணும்னு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் ஏன் நெளிவுல இப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கியா நீ சரி இருக்கட்டும் அண்ணே என்ன அப்படி ஒண்ணு எதுவும் குறை இல்லையே எல்லாம் அமைப்பு தான் 100 நாள் வேலைதான் கேரு யார பத்தி என்ன வார்த்தை பேசுற அப்பலாம் பேசுறேன் இப்படிலாம் பேசுறேன்னு வச்சுக்க இப்படி தட்டி என்ன பேசுற ஏய் இங்க வாடி இப்ப நீங்க வாடி ஏய் என்ன பேசுற என்ன பேசுற என்ன பிரச்சனைக்கு ஒரு முட்டி காலாச்சே அப்புறம் அடுத்த வட சண்டைக்கு பொம்பளைய பார்த்தா பறக்குறாப்ல கலந்து ஏய் யார பார்த்து அதனையும் பாரு என்ன யானை மேல எலி குச்சி ஏறுற மாதிரி ஆசை இங்க யாரு யானைன்ற யாரு எலி குச்சி இல்ல ஒரு பழமொழிக்கு சொல்றேன்டா கேக்குறேன் உங்க பழமொழி எல்லாம் சரித்தேன் நீங்க பேசுறீங்களே நீங்க பாருங்களே ஓடுற வண்டியை விரட்டிட்டு போய் ஏறி ஓட்ட போகுதா இல்ல அதுதான் பயணம் பண்ண போகுதா அப்படி சொல்ற இதுக்கு ஏன் இந்த ஆசைன்ற விடு நாயோட அஜபியோட நீயே நாயின் ஒத்துக்குறியே சுவாமி அழைத்து வாருங்கள் அண்ணா கூப்பிடு ஏன் அவரா வரமாட்டாரா இது என்ன கொடுமையா இருக்கு போய் அவரை கூட்டிட்டு வேற வரணுமா பிச்சையிலே
தெரியல. ஆகாய மார்க்கமா வரேன். ஆகாய மறுக்கமாவா? ஆகாய மார்க்கமா பறந்து வர்றது முடியல. அவசரம். பாத பூமியில படாம எடுத்தா இவா பறந்து வந்திருக்காரு, பறந்து வந்திருக்காரு. நீங்க வரவேற்பு அப்புறம் கொடுக்கலாம். எனக்கு ஒரு சிறிய சந்தேகம். என்ன? ஒரு பழமொழி சொல்லியல, அது என்ன பழமொழி? யானை மேல யானை மேல யானை மேல எலி. யானை மேல எலி எலி என்ன கதையா? எலி என்ன கதையா? அந்த கதையை அந்த கதையை சொல்லு. அந்த கதையை சொல்லு. அது வந்து எது வந்து நேற்று திருப்பத்தூர்ல டீ வடகை வாங்கி சாப்பிட்டு எப்பயா சொல்லுவ? காலு அவருக்கு காலு இருங்கடா சங்கத்துல ஃபர்ஸ்ட் கமிட்டி உங்களுக்கு தாட்டா சொல்லுங்க. சரியான ஆம்பளை சரியான ஆம்பளை ஆம்பளைதாயா? என் தங்கச்சிட்ட பேசி பாரியா சரி பேசுங்க. சரி இருக்கணும். உங்க 2 பேருக்கு வேணுமா? சரியான புள்ள என் தங்கச்சி சரி. சரியான ஆளு. ஏ இல்லையா, இவங்க வந்து யாரு? எங்க அண்ணன். உங்க அண்ணங்கிறத நான் எப்படி நம்புறது? என்ன சுவாமி இப்படி கேக்குறீங்க? சத்தியம் பண்ணி சொல்லுங்க, அப்பதான் நம்புவேன். ஐயா, இங்க நில்லுங்க, நில்லுங்க. எங்க அண்ணன் மேல சத்தியமா அப்படி தானே தலையில அடிச்சோம்னா அது சத்தியமா? மார்பிள் அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்லுங்க. உண்மையாக உங்க மார்பிள் இல்ல. அண்ணன் மேல நான் மத்த ஆள் மாதிரிலாம் கிடையாது. நாங்கெல்லாம் எங்க அப்பனை கூட்டி வராம இல்ல. நீ சரியான ஆளா இருந்தேன்னு வச்சுக்க, நான் அவங்க அந்த பிள்ளைக்கு அண்ணன் இல்லைங்கிறியா? தாரி எங்க அப்பா உட்காந்துருக்காப்ல கூப்பிட்டுக்கல். நீ உனக்கு சத்தியம் தானே பண்ணணும். நான் சொல்றேன் எங்க அவ? சரி போங்க போய் தொலைங்க. பேசுறது நானே டீ குடிக்கிறேன் நீனு. அண்ணே, நான் வரவேற்பு சுவாமி. வந்து ஒரு வரவேற்பு. வந்தாரை மாமலை பாடி வரவேற்பது எங்களது பாரம்பரியமே ஆகையால் அரை நீ இப்படி ராகவனே ரமணா ரகுநாதா ராகவனே ரமணா ரகுநாதா பார்க்கடல் வாசா ஜானகிலேசா பார்க்கடல் வாசா ஜானகிலேசா பாடுகின்றே வரதா ராகவனே ரமணா ரகுநாதா
வாசா ஜானகிலேசா பார்க்கடல் வாசா ஜானகிலேசா பாடுகின்றேன் வரம் ராகவனே ரமணா ரகுநாதா வணங்குகின்ற சுவாமி, எனக்கு முன்பதாக அண்ணனும் தோழியும் தங்களை சந்தித்து ஆசைகள் பெற்றது கண்டி மிகவும் பெருமைப்படுகின்றேன். தாங்களை என் இருப்பிடம் தேடி வந்த இடத்துடன் அளவுகர்ந்த மகிழ்ச்சியும் ஆச்சரியமாகவும் இருக்கிறது. தம்மில் பெருகிற தாமரை ஒழுகுதல் பன்மொழியில் எல்லாம் தருகின்ற பொன்மொழியின்படி தம்மை விட பெரியாரின் நட்பும் தொடர்பும் ஆசீர்வாதமும் மிக சிறந்த செயலாகும் என்பார்கள். ஆகையினால் நாட்டு மக்கள் அண்ணன் தோழியர் இச்சிறியவளுக்கும் நல்லாசை கூறுங்கள் சுவாமி. அண்ணன் என்ன வேணுமோ கேட்டுவாங்க. மங்களம் உண்டாகும். சாமி, அந்த பிள்ளைக்கு இந்த முத்துராஜ் கொட்ட வேணுமா? அவர் எங்க போயிருக்கான்னு தெரியலையே. அப்படியா? இல்ல, ருத்ராஜ கொட்ட வேணுமா? ருத்ராஜம். ருத்ரம் என்றாருன்னா ருத்ரண்ணா. ருத்ரண்ணா என்ன? ருத்- பேசாம இரு, எனக்கு தெரியாது. அச்சம் என்றால் என்ன? எனக்கு தெரியாது. அதான் தெரியாது. ம். அச்சம் என்றால் என்ன? உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாதா? ருத்ரன் என்றால் சிவன். ஆமா. அச்சம் என்றால் கன்னி. பயம். கன்னியா? கண்ணி. ஆமா. அச்சம்னா கண்ணு. கண்ணு. அப்ப சிவனோட கண்ணுல இருந்து வந்ததுதான் ஆனந்த கண்ணி. ஆமா. அதுல இருந்து வந்ததுதான் ருத்ராட்சம். அதனாலதான் ருத்ர அச்சம் அப்படிங்கிறது மருவி ருத்ராட்சம். சரி, இது நீ யாருக்கிட்ட பேசியிருக்கணும்? நல்ல ஆளா இருந்தா நீ கேட்டிருக்க கூடாது. இல்ல, யாருக்கிட்ட பேசியிருக்கணும்? உங்க சரி, நல்ல மனுஷனா நீங்க நிப்பியா? என்ன இதுக்கு நான் நிக்கிறேன்? போட உள்ள. நானும் சோத்த திங்கிறவன். போ உள்ள. ஒழுக்கமான ஆளா ஏய். இருந்தா நல்ல மனுஷனா இருந்தா. எனக்கு தலைவீடா போச்சு. அந்த ஆள் நல்ல மனுஷனா இருந்தா என்னை வேலையில ஏத்திருப்பாப்லையா? போண்டா போடு வாண்டா வந்து போ. நானும் ஏத்தவே இல்லை தெரியுமா? ஏய், நான் சங்கத்துக்கு வரவே இல்லடா, போடா. ஆயா இது. கபடி கபடி. ஆமா இந்த காலத்துக்கு கபடி கபடி விளையாண்டாலும் பாயக பெண்மணியை வருகிறது. தமிழர் வரவும் மண்பும் சட்டம் குறையாது. வந்தவருக்கு தகுந்த முறையோடு வரவிடுவது உண்மை. இதுவரை யாரும் வாழ்த்தியவர்கள் இல்லாமல் ஒரு புதுவித வார்த்தாக வாழ்த்த வருகிறேன். எப்படி வாழ்த்த வேண்டும் என்று வார்த்தார். நல்ல மனம் வாழ்க, நாடு ஊற்று வாழ்க, வான்மலை சிறந்த என்று நல்ல மனம் நாடு வான்மலை சிறந்த என்று நல்ல மனம் நாடு
பெருமைகளும் அருமைகளும் பெருமைகளும் நிறைவதுதான் விரும்பி வேளாண்மை செய்தல் போற்றிருந்தார் வள்ளுவர் காரணம் இல்லறத்தை போற்றி வாழ்வது என்பது விருதுகளை வரவேற்று அவருக்கு வேண்டிய உதவியை செய்திருக்கார் என்றார். அது மட்டுமல்லாது வருவது வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுவது என்று விரும்புவதற்கு முக்கியத்துவம் அளித்துள்ளார். அந்த முறையோடு வருத்த நீ வாழ்க மேலும் உண்மை பற்றிய சகல விவரமும் யாம் அறிந்தாலும் கூட உம்முடைய நாவால சோன எம்முடைய செவியாளர்களும் ஒரு சிறிய ஆவல். அது மட்டுமின்றி இந்த பகுதி என்ன பகுதி அப்படின்னாக்க நாடக ரசிகர் மட்டும் இல்லாம நாடகத்தில் நடிக்கக்கூடியவங்க நடிகர்களும் இருக்கக்கூடிய பகுதி அப்படிங்கிறதுனால கதையின் முறைப்படி அனைத்து விவரமும் கேட்கணும்னு என்னுடைய ஆவல். தங்களுடைய விருப்பம் என்னவோ எப்பொருள் யார் யாராய் கேட்படும் அப்பொருள் வைப்பொருள் காண்பது அரிதுன்னு சொல்லியிருக்காங்க. கற்க கசடர கற்பவை கற்றப்பன் இருக்க அதற்கு தவிர அப்படின்னு கேள்விகள் கேட்பதெல்லாம் பகுத்தறிவு வளர்வதற்கே பெரியவங்க சொல்லியிருக்காங்க. சபையிருந்து பேச சமயம் இருந்து பேச சில சமயம் பேசாமலே இருந்து செல்வத்தில் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலைன்னு இருக்காங்க. கற்றனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு நெல்லு கிடைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் அங்கே பொசியுமாம். நல்லோர் ஒருவர் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. நல்லாரை காண்பது ஒன்று நலமிக்க நல்லா சொல் கேட்பது ஒன்று நல்லார் குணங்கள் உரைப்பது ஒன்று அவரோடு இணங்கி இருப்பது ஒன்று கற்பவை கற்றப்பை நிற்க அதற்கு தகன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எதுக்காக இப்ப நீங்க எல்லா விஷயமும் தெரிஞ்சவன்னு சொல்லிட்டீங்க. ஏன்னா நாரத மகாமுனிவர்னால நடப்பவை நடக்க இருப்பவை நடந்து முடிஞ்சவங்க முக்காலத்தை மறைந்தவர்கள் கேள்விப்பட்டிருக்க சுவாமி. கதையின் முறைப்படி கேட்கணும்னு நினைக்கிறத கேளுங்க. ஏதோ என் சிற்றறிவுக்கு எட்டி வர பதில் காத்துக்கிறதுக்கே தெரியலங்கன்னா மலை போல பெரிய மனுஷன் நீங்க இந்த இடத்துல வந்து நிக்கிறீங்க. உங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அவள் நினைக்கிறேன். நாரத மகாமுனிவரை நேர்ல நான் பார்த்ததே கிடையாது கதையின் முறைப்படி. இப்பதான் முதல்ல பார்த்திருக்கேன். இப்ப ஏற்பட்ட பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்குன்னா உண்மையாவே என்னோட பெத்தவங்களோ இல்ல முன்னோர்களோ செய்த புண்ணியம் நினைக்கிறேன். தெரிஞ்ச விஷயத்த சொல்றேன், தெரியாத விஷயத்த நான் உங்ககிட்ட கேட்கிறேன். நீங்க எந்த வழியில போறீங்களோ அந்த வழியில வர்றதுக்கு நான் தயாரா இருக்கேன். முன்னேறி எப்படி போகுதோ பின்னேறு அது போலதான் போகுமா. ஒருவேளை முன்னேறு கோணச்சால் ஓடுச்சுன்னா பின்னேறு குறுக்குச்சாலும் ஓட்டுமா. வண்டி ஓட அச்சாணி தேவை. ஆமா அப்படின்னாங்க. ஆக ஒரு மாடு முன்ன இழுத்துச்சுனாக்கா ஒரு மாடு பின்ன முடிஞ்சுனாக்கா எப்படி மாடு போங்க. திறமையான மாடா இருந்தா இங்கிட்ட இழுக்கிற மாட்டே சரி பண்ணி கொண்டு போயிடும். சரி பண்ணி கொண்டு போகணும். ஆக நான் அதாவது குறிஞ்சின மக்களுக்கு குறிப்பின் தன்மை உண்டு. ஆமா அனிமா மகிமா லகிமா கரிமா பிராப்தி பிரகம் இசத்துவம் மசித்துவம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமா சித்துக்களை கற்றவனா. அஷ்டமா சித்துக்களை கற்றவர்கள் நீங்களும் அதே போல அஷ்டமா சித்துக்கள் தெரிஞ்சாலும் கூட நரை திரை மூப்பு பிடி சாக்காடுங்கிறது எங்களுக்கு உண்டு. உங்களுக்கு இல்ல கிடையாதுல்ல. தேவர்களுக்கோ முனிவர்களுக்கோ நிறைய திரை மூப்பு பிடி சாக்காடு கிடையாது. மனிதரா இருக்கிறவங்க தெய்வமாவே இருந்தாலும் கூட மாயையில இருப்பாங்க. அதனால உங்களுக்கு தெரியாது. நீங்க என்ன கேட்கணும்னு கேக்குறீங்களோ கேளுங்க, பதில் தர காத்துக்கிறீங்க. கேளுங்க கேட்கிறேன். பண்டு விழிகள் கண்டு மொழி மாறே பண்டு விழிகள் கண்டு மொழி மாறே பண்டு விழிகள் கண்டு மொழி பண்டு விழிகள் கண்டு மொழி மாறே 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 பண்டு விழிகள் கண்டு மொழி மாறே 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 பண்டு விழிகள் கண்டு மொழி மாறே மாறே
தமிழ்நாட்டில் பல விதமான நாடுகள் உண்டு. இருந்தாலும் சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு கவிஞர்களும் புலவர்களும் அறிவாளிகளும் வாழ்ந்தது இந்த அடியவள் வாழ்ந்து கொண்டிருக்கும் நற்தொண்டை நாடாகும் சுவாமி. அதாவது ஒரு மனிதனுக்கு உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம், இதான் ஒரு மனிதனுக்கு முக்கியமான வாழ்வாதாரம். அடிப்படை வாழ்வாதாரம் அதான் வேணும். ஏன்னா ஆடை இல்லைன்னா மானம் போயிடும். கண்டிப்பா இருக்க இடமெல்லாம் தெருவில் தான் கிடக்கும், கௌரவம் போயிடும். கௌரவம் போயிடும். ஆக உண்ண உணவு இல்லைன்னா உயிரே போயிடும், உசுரே போயிடும். இது மூணு முதல்ல அடிப்படை வசதி, இது தேவை. ஒரு மனிதனுக்கு முக்கியமான வாழ்வாதாரம். ஆமா, தாய் தந்தையை பற்றிய விவரத்தையும் இந்த இடத்தோட விவரத்தையும் அற்புதமா எடுத்துக்கொண்டீங்க. பாண்டிய நாடு முத்துடைத்து, ஆமா சுவாமி. சேர நாடு வேலுடைத்து, சோழ நாடு சோறுடைத்து. நீங்க இருப்பது என்ன நாடு? நாங்க தொண்டை நாடு. தொண்டை நாடு. சோழ நாட்டுக்குள்ளே பிரிக்கப்பட்டது தொண்டை நாடு. ஆமா, அப்படித்தானே? 20 காலம் எங்களுக்காக பிரிச்சு கொடுத்தது. தொண்டை நாட்டுக்குள்ள இருக்கக்கூடியது மேற்பாடி அப்படிங்கிற ஒரு தலைநகரம். ஆமா, ஊரு சிற்றூரு. ஊரு சிற்றூரு. அப்ப நம்ம வந்திருக்கிற ஊர் எந்த ஊரு? அறந்தாங்கி பக்கம். கதையின் முறைப்படி சிற்றூர். சிற்றூர் அப்படிதானே? அதாவது அதே முறைப்படினா வள்ளி நிக்கிற இடம் சிற்றூர் தான். வள்ளி வந்திருக்கிற ஊருன்னா இதை விட்டு இறங்கிட்டா சொல்லணும். திரிதரிதி அப்படின்னு சொல்லக்கூடிய வள்ளி. அதான உண்மை. ஆமா, பல பேர் உண்டு. கடகவேங்கை பூங்கரத்தின்னு சொல்றாங்க, தைசதைன்னு சொல்றாங்க, சுந்தரவள்ளின்னு சொல்றாங்க, வள்ளின்னு சொல்றாங்க. நிறைய பேர் உண்டு. விகடகவி அப்படின்னாக்க 5 எழுத்து. ஆமா, விகடகவி. அது நாரதருக்கு உண்டான பெயர் உண்டு. இல்லங்கம்மா, விகடகவி. இங்கிட்ட இருந்து படிச்சாலும் விகடகவின் தான் வரும், அங்கிட்ட இருந்து படிச்சாலும் விகடகவின் தான் வரும். திரிதரிதி, திரிதரிதி. எங்கிட்ட படிச்சானா ஒரே மாதிரி தான் வரணும். அவ திரிதரி என்று சொல்லக்கூடிய வள்ளி. அப்பேற்பட்ட ஆள். அப்பா வேறு நம்பிதான், அம்மா வேறு. நங்கை போகிறி. எதுக்கா வந்தியா? காவலுக்கு. என்ன காவல்? திரை காவல் சுவாமி. கரந்தனை செந்தனை. கரந்தனை செந்தனை விதைச்சிருக்கோம். கரந்தனை எங்களுக்கு, செந்தனை முருகப்பெருமானுக்கு. காரணம் இல்லாம தோரணம் கட்ட மாட்டாங்க. அப்படி தோரணம் கட்டினா காரணம் என்னன்னு கேட்பாங்க. ஊருக்கு அப்பாற்பட்டு வெளிப்புறத்துல வந்து தோரணம் கட்டினாக்கா அது ஊர்ல திருவிழா நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஒரு வீட்டுக்குள்ள கட்டினோம்னா அது திருமணம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். இல்ல, வீட்டுக்குள்ள கட்டினா திருமணம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். திருவிழா ஏதோ ஒரு காது ஊத்தா கல்யாணமா, ஆமா, ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சி நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம். நான் எதுக்காக கேட்கிறேன்னா, ஏன் கேக்குறீங்க? கருந்தனைய நீங்க வச்சுக்கிட்டு செந்தனைய வந்து வடிவல் கொடுக்கல என்ன காரணம்? அப்பா என்னை கண்டெடுக்கும் பொழுது வேண்டிக்கிட்டாராம், முருகா எனக்காக ஒரு பெண் குழந்தையை கொடுத்துருக்க, உனக்காக தின விதைச்சு கையில கவன் கொடுத்து பரணமைச்சு பிள்ளைய காவலுக்கு எடுப்புறேன்னு வேண்டிக்கிட்டாரு. அப்பா வேண்டுதல் செந்தனையை முருகனுக்கு கொடுக்கணுங்கிறதுனாலதான் முருகப்பெருமானுக்கு செந்தனைக்கு காவலுக்கு நாங்க வந்திருக்கோம். நீங்க சொன்னீங்க விருந்தோம்பல் அப்படிங்கிறது தமிழகத்துக்கு சிறப்பானது. ஏன்னா வந்தாரை வாழ வைக்கும் வந்தமிழ் நாடுன்னு சொல்லியிருக்காங்க. அபச்சாரம் செய்தலாக இருந்தாலும் கூட வீடு தேடி வந்தாரை உபச்சாரம் செய்வது தமிழ் மரபுன்னு சொல்லியிருக்காங்க. ஒப்புடன் முகமனது உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா கூழ் வார்த்தால் உண்மையை அமரமாகும். உப்பில்லா கூழு குப்பையிலன்னு சொல்லுவாங்க. உப்பில்லா பண்ண எதுவா இருந்தாலும் குப்பைக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் முகமலர்ச்சியோட கொடுக்கும் பொழுது அமிர்தத்துக்கு சமமாக சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. விருந்தோம்பல் அப்படிங்கறதே தமிழகத்துக்கு தான் சிறப்பு. அதுக்காகத்தான் 133 அதிகாரத்துல இதுக்காகவே ஒரு தனி அதிகாரமே படைச்சு வச்சாரு. யாரு? மேல 4 சீரு, கீழே 3 சீரு, மொத்தம் 1.25 அடி தான். இந்த 1.25 அடிக்குள்ளேயே ஒரு மனிதனோட வாழ்க்கையை அடக்கி வச்சிருக்காரு. யாரு? வள்ளுவர் பிறந்தகை. அப்பேற்பட்ட ஆளு பிறந்த நாடு எது? தொண்டை நாடுதான். உங்க நாடு. அறத்துப்பால், பொருள்பால், காமத்துப்பால் முப்பாலையும் அவர் நமக்காக கொடுத்துட்டு போயிருக்காரு. கம்பன் கட்டுத்தறியும் கவிபாடும். அப்பேற்பட்ட கம்பன் பிறந்த ஊரு அந்த நாடுதான், உங்க நாடுதான், சோழ நாடு. அப்பேற்பட்ட நாட்டுக்குள்ள இருந்து இப்ப நான் கேக்குறேன், கேளுங்களேன். கம்பன் கட்டுத்தறியும் கவிபாடும்னா கட்டுத்தறினா என்ன? கட்டுத்தறினா மாடு கட்ட தொழுவான். அதாவது வந்து நிலம் என்னைக்காவது கவி பாடி கேட்டிருக்கீங்களா? அது பாட முடியாது. இல்ல அங்க வேலை பார்க்கிற பணிப்பெண் பாடுனா அவர் பாடுறதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தவ சாணத்தை எடுத்து வரட்டி தட்டிக்கிட்டே இருந்திருக்கா. தட்டிக்கிட்டே இருக்கும் பொழுது அவர் பாடினதெல்லாம் காதல விழுகும் பொழுது கம்பன் வீட்டு கட்டுத்தறியில வேலை பார்க்கிற பெண்ணும் பாடினாலாம். அதனாலதான் கம்பன் வீட்டு கட்டுத்தறி கூட கவி பாடும் சொல்றாங்க. அவர் கவி பாட பாட இந்த அம்மா தட்ட அது வந்து தாளமாவும் இருந்துச்சு. அப்படிங்கறதுனால ஏன் தாளம்னு இறைவனே தங்கத்திலேயே தாளம் கொடுத்திருக்கிறாரு திருஞான சம்பந்த பெருமானுக்கு. அதுல தங்கத்துல தாளம் கொடுத்தா ஓசை வராதான். தங்கத்துல தாள ஓசை வராது அப்படிங்கிறதுனால அம்மா என்ன பண்ணாங்க, ஐயா தாளத்தை தங்கத்தை கொடுத்தாச்சு, சத்தம் வர மாட்டேங்குது, ஓசை இல்ல. அப்ப நானே அதுக்கு ஓசையா இருக்கேன்னு சொல்லி ஓசை கொடுத்த நாயகின்னு திருஞான சம்பந்த பெருமானுடைய தாளத்துல அம்மாவே ஓசையா இருக்கிறா. இப்ப தமிழுக்குன்னு சில வலிமைகள் நிறைய உண்டு. ஏன்னா தமிழினால இறந்த உயிரை திருப்பி உயிர் பெற வச்சவங்க எத்தனையோ பேர் இருந்திருக்காங்க. தமிழுக்காக கடைக்கோடி எல்ல வரைக்கும் போய் சண்டை போட்டு எங்க தமிழ்நாடுலான்னு நமக்காக கொடுத்தவங்க இருக்காங்க. சேர சோழ பாண்டியன் மூவேந்தர்கள் ஆண்ட நாடுன்னு சொல்றோம். மூவேந்தர்களும் நமக்காக எவ்வளவு விஷயங்களை கொடுத்துட்டு போயிருக்காங்க. அப்ப நம்ம தான் தமிழை படிக்கணும்னு நினைக்கணும், தமிழை வாழ வைக்கணும்னு நினைக்கணும்.
தமிழகத்துல முதல்ல தமிழர்களா பிறந்திருக்கோங்கிறது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். சரி. எதனால இதை நான் சொல்றேன்னா, தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றின்னு சொல்லியிருக்காங்க. தென்னாட்டுல உள்ள சிவனுக்கே இவ்வளவு பெருமைனா, கல்லுல இறைவனா இருக்க தெய்வத்துக்கே இவ்வளவு பெருமைனா, எந்த நாட்டுல போய் இருந்தாலும் தென்னாடுடைய சிவன் என்ன சொல்றோம். மலேசியாவுல இருக்கட்டும் சிவபெருமான், சிங்கப்பூர்ல இருக்கட்டும், எங்க இருந்தாலும் தென்னாடுன்னு சொல்றாங்க சிவபெருமானுக்கு. அப்ப அங்கேயே பிறந்து அங்கேயே வளர்ந்து அங்கேயே வாழ்றோமே, நம்ம எல்லாம் எவ்வளவு சிறப்பானவர்கள் நம்ம நினைக்கிறது இல்லையா? அது என்ன காரணம்னா, மனிதனுக்கு எழுதியது திருக்குறள். திருக்குறள். மனிதன் வந்து தெய்வத்துக்கு எழுதியது திருவாசகம். தெய்வம் மனிதனுக்கு எழுதியது பகவத்கீதை. ஆக இப்பேற்பட்ட விளக்கமெல்லாம் இருக்கு இல்லையா? இருக்கே. தென்னாடுடைய சிவனையும் போற்றி அப்படின்னு சொன்னார்ல. ஆக இறைவன் வந்து, அதாவது மனிதன் வந்து இறைவனுக்கு எழுதியது திருவாசகம். திருவாசகம் யார் எழுதியது? அது மாணிக்கவாசகர். இன்னைக்கு நான் கேக்குறேன், ஒரு சிவ ஆலயம் அப்படின்னா, சிவ ஆலயம் என்றாலே ஒண்ணு சிவலிங்கம் இருக்கணும், ஆமா, இல்ல சிவனோட உருவம் இருக்கணும், இல்லைன்னா கொடிமரம் இருக்கணும், இல்லைன்னா நந்தி இருக்கணும், இல்லைன்னா நவ கிரகங்கள் இருக்கணும். சரி. ஆனா எதுவுமே இல்ல. ஓ, லிங்கம் இருக்கணும், ஆவடை இருக்கணும், நந்தி இருக்கணும், கொடிமரம் இருக்கணும், இதெல்லாம் இருந்தா சிவன் ஆலயம். இன்னொரு இடத்துலயும் அப்படிதான் சாமி இருக்கு. அங்கே லிங்கம் இல்ல, ஆவடை இல்ல, நந்தி இல்ல, கொடிமரம் இல்ல, எதுவுமே இல்ல, ஆனா அது சிவன் கோயில் தான். நீங்க ஒரு ஊரை சொல்றீங்க, நான் ஒரு ஊரை சொல்றேன். நீங்க சொல்றது எந்த ஊரு சொல்லுங்க பாப்பா? நான் வந்து திருப்பரந்துரை என்று சொல்லக்கூடிய நம்ம ஆவடையார் கோயில் அங்க இல்ல. ஆனா உள்வாயில் நுழைவாயில் இருக்கு பாருங்களேன், ஒரு பக்கம் குரங்கு இருக்கும், ஒரு பக்கம் உடும்பு இருக்கும். எல்லா ஆலயத்துல அப்படி இருக்காது, அங்க மட்டும் எப்படி இருக்கணும்? குரங்கு பிடினா பிடிச்சா விடாது. அதே மாதிரி உடும்பு பிடினா அதுவும் பிடிச்சா விடாது. இந்த குரங்கோட தன்மை என்ன அப்படின்னா, தன்னுடைய தாயின் வயிற்றை வந்து இப்படி கப்பி பிடிச்சுக்கிறேன். கப்பி பிடிச்சுக்கிட்டு எத்தனை மரமா இருந்தாலும் தாவி விழுகுமா, தாவி தாவி ஒவ்வொரு மரமா போகும். அந்த நேரத்துல அந்த குட்டியாவது தவறி கீழே விழுந்துச்சுன்னா அந்த அதோட இனத்திலேயே ஏத்துக்கிறாரு. அப்படிங்கிறது வந்து குரங்கோட தன்மை. அது ஒன்று. உடும்பு பிடினா, உடும்புக்கு வந்து பல்லா இருக்கு கிடையாது, உடும்புக்கு பல்லே கிடையாது. அந்த காலத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த திருடர்கள் இருக்காங்கல்ல, களவணி பேருவ, அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா உடும்பை வச்சுதான் என்ன பண்ணிருக்காங்க, திருடி இருக்காங்க. எப்படி? உடும்பு கழுத்துல கைத்த கட்டி தூக்கி அந்த மதில் மேல அங்கிட்டு வீசிடுறது. மதில் என்ன சவறு, அந்த செவத்து மேல அங்கிட்டு வீசிடுறது. அது போயிட்டு அந்த உடும்பு வந்து அப்படியே பற்றி பிடிச்சுக்கணும். பற்றி பிடிச்ச உடனே அந்த கைத்துல வேண்டி ஏறி போவாங்கலாம். அவ்வளவு இடையில இருந்துச்சு. அவ்வளவு எப்படி சொல்றது, அவ்வளவு வளர்ச்சி, அவ்வளவு கனமா அப்படி இருந்ததுனால அதை வச்சு வைக்க போனாங்க. இப்ப உள்ள உடும்பெல்லாம் நம்மள தள்ளி விட்டுறீங்கல்ல. அப்ப இறைவனை பற்றி கொள்ளும் பொழுது உடும்பு போல இறைவனை பிடிக்கணும்னு நினைச்சா பாதத்தை பிடிச்சுக்கோ, அப்பதான் உனக்கு நல்லதுங்கிறதுக்காக. இப்ப தஞ்சாவூர் போற பக்கத்துல இருக்கு, தஞ்சாவூர் போற வழியில அதுக்குதான் நான் வந்தேன். அதுக்காகத்தான் நான் வந்தேன். அப்படியே கொஞ்சம் மாறிடுச்சு. நீங்க எங்கிட்டு போயிட்டீங்க, நான் அங்கிட்டு போயிட்டேன். சொல்ற விஷயம் பெரியது கிடையாது, ஆனா சொல்ற விஷயத்த தெளிவா சொன்னோம்னாலே போதும். 10 பேருக்கு புரியுதோ இல்லையோ, யாரோ ஒரு ஆளுக்கு புரிஞ்சிச்சுன்னா ஏதோ அவங்க பேசுனாங்கப்ப நமக்கு புரிஞ்சுப்பாங்க நம்பிக்கை இருக்கும்ல, அந்த நம்பிக்கை போதும். இப்ப இறைவன் மீது பற்று உள்ளவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. 63 நாயன்மார்கள் இருக்காங்க. 63 நாயன்மார்களையும் இறைவனுக்காகவே கணவன் மனைவியே வாழாதவங்க இருக்காங்க. இறைவனுக்கு தொண்டா செய்ய முடியலனாலும் இறைவனுடைய அடியார்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது உணவு கொடுக்கணும்னு கணவன் மனைவி இருந்தாங்க. கட்டுன தாலிய கூட கணவனு கிட்ட கொடுத்து, ஆனா அவர் கேட்கல. எப்படி எல்லாம் கணவன் மனைவி வாழ்ந்திருக்காங்க பாருங்களேன். அந்த காலத்துல வாய் திறந்து கேட்க மாட்டாங்களாம். கணவனை பார்க்கும் பொழுதே மனைவி புரிஞ்சுக்குவாங்களாம். கணவர் அது எப்படி இப்ப சொல்றோம்ல, ஒருத்தர் ஏமா சொல்லாம உனக்கு புரியாதா, எதா இருந்தாலும் சொன்னாதான் புரியுமான்னு புருஷன் கேட்கிறாரு வீட்டுல. பொண்டாட்டி அதுல ஏன் வாயை திறன்னு சொன்னா என்ன உங்களுக்கு முத்தா கொட்டி போயிடும் அப்படி திருப்பி கேட்கறாங்க. அப்ப உள்ளவங்க அதிகமா வாய் திறந்து பேசுறதே இல்லையா. மனைவியோட கண்ணை பார்க்கும் பொழுதே கணவர் புரிஞ்சுக்குவாராம். கவலையா உட்கார்ந்து இருக்கிறாரு. இந்த அம்மா பாக்குறாங்க, என்ன பார்த்தோன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. எப்பொழுதும் இறைவனுடைய அடியார்களுக்கு உணவு கொடுப்போம், இன்னைக்கு உணவு கொடுக்க முடியல. நம்ம கணவர் வருத்தத்துல இருக்காரு. வீட்டுல ஒரு அரிசி கூட கிடையாது, சமைச்சு கொடுக்கணும்னா எந்த பொருளுமே கிடையாது. இருந்தா தானே சமைச்சு கொடுக்க முடியும். இறைவா உனக்காகவே இதை தொண்டா நாங்க செய்துகிட்டு இருக்கோமே, இன்னைக்கு இறைவனுடைய அடியார்களுக்கு நாங்க உணவு கொடுக்க முடியலையே, அப்படி பாவம் செஞ்ச ஜென்மமா நாங்க, எங்களுக்கு ஏன் இவ்வளவு பெரிய சோதனைன்னு ரொம்ப வருத்தப்பட்டு உட்காருக்காரு. மனைவி கொஞ்சம் கூட யோசிக்கல. கழுத்துல கிடந்த மாங்கல்யத்தை கலட்டி கொடுத்து, இதை கொண்டுட்டு போய் வித்துட்டு வருவீங்களோ இல்ல அடகு வச்சுட்டு வருவீங்களோ, கொண்டு போய் கொடுத்துட்டு வரும் பொழுது உணவுக்கு உண்டான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வாங்கன்னு மனைவி சொல்லிட்டாங்க. கணவரும் அந்த மாங்கல்யத்தை வித்துட்டு அங்கிருந்து கொண்டு வந்து சந்தோஷமா சமைக்க சொல்றாரு.
கட்டின தாலியை கொண்டு போய் நம்ம வித்துட்டோமேங்கிற வருத்தம் துளி அளவு கூட கிடையாது. ஏன்னா இறைவன் மீது அவ்வளவு பற்று இருந்தது அவங்களுக்கு. கொண்டு போய் கொடுத்தோன்னா மனைவி சமைச்சு கொடுக்குறாங்க. சமைச்சு கொடுத்தோன்னா ஒரு இறையடியார்களுக்கு சாப்பாடு கொடுத்துறாங்க. அன்னைக்கு இருந்த நேரத்துக்கு கொடுத்தாச்சு, மறுநாள் கொடுக்கணுமே. இதுதானே அவங்களுடைய தொண்டாவே வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப கணவன் மனைவி இரவு நேரத்துல தூங்கிட்டு இருக்கும் பொழுது அழுகுறாங்க. கணவன் தூங்கிட்டாருன்னு அந்தமா நினைக்கிறாங்க, மனைவி தூங்கிட்டாருன்னு இந்த ஐயா நினைக்கிறாரு. ரெண்டு பேருமே தூங்குற மாதிரி இருக்காங்க. கண்ணீர் மட்டும் கண்ணுல வருது. என்ன காரணமா? மறுநாள் உணவு கொடுக்க முடியலையே அப்படிங்கறதால. அப்ப இறைவன் சிவபெருமான் பார்க்கிறார், நமக்காக தொண்டு செய்யணும்னு நினைச்ச கணவன் மனைவி நமக்காக அழறாங்களே அப்படின்னு கனவுல போய் சொல்றாரு, இருவருமே அழாதீங்க, உங்களுக்கு ஒரு குழந்தைய நான் கொடுக்குறேன். இந்த குழந்தைய வாங்குறதுக்காக 2 பேர் வருவாங்க. இந்த குழந்தைய அவங்க கிட்ட நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற பொண்ணு பொருள் அனைத்தையும் அவங்க கொடுப்பாங்கன்னு இவங்க கனவுல சொல்லியாச்சு. இங்க கணவனுக்கு மனைவிக்கு ரொம்ப நாளா குழந்தையே கிடையாது. குழந்தையே இல்லாம இருந்தோம்னா அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, குழந்தை வேணும்னா உங்களுக்கு எண்ணமே கிடையாது. ஒரு நாள் இந்த அம்மாவை பார்த்து கேட்கிறாங்க, திருமணம் ஆகிறது பெரிய விஷயம் கிடையாது, வசதி வாய்ப்பு இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, எத்தனை சொத்துக்கள் இருந்தாலும் உலகத்துல சிறந்த செல்வம் மழலை செல்வம்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட குழந்தை செல்வம் இருந்தா தான் வாழ்ற வாழ்க்கைக்கு அர்த்தம்னு அந்த அம்மா பக்கத்துல சொன்னோன்னு இந்த அம்மாக்கு வருத்தம் வந்துருச்சு. எங்க இவ்வளவு நாள் இறையடியார்களை தான், கணவன் மனைவியாவே இருந்தாலும் தெய்வ பக்தியில இருக்கலாம், இறைவனடியார்களை நம்ம இருக்கோம், குழந்தை வேணும்னு நினைக்கலையே, இப்படி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நொடி பொழுது அழுகிறாங்க. அப்ப இறைவன் சொல்றாரு, இவ்வளவு நாள் குழந்தை வேணும்னு நீங்க 2 பேருமே நினைக்கல, அதனால அந்த குழந்தைய உங்களுக்கு கொடுக்கணும்னு நானும் நினைக்கல. எப்ப நீங்க குழந்தை வேணும்னு நினைச்சிட்டீங்களோ உங்களுக்காக குழந்தைய வச்சுக்கிட்டு குளத்தடியில ஒருத்தவங்க காத்திருக்காங்க, நீங்க அங்க போங்கன்னு இவங்க கனவுல சொல்லியாச்சு. இங்க இருந்து அவங்க போறாங்க, அங்க இருந்து குழந்தைய வச்சுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு குழந்தை கிடைச்சிருச்சு, இவங்களுக்கு வேணுங்கிற பொன் பொருள் கிடைச்சிருச்சு. அந்த குழந்தைய கொண்டு வந்து ரொம்ப நல்லபடியா வளர்த்துக்கிட்டு வர்றாரு. அவர் நல்ல வணிக பண்றவர். எல்லா குழந்தைகளும் வெளியூர் போறாங்க சம்பாதிச்சு கொண்டுட்டு வர்றதுக்காக. இந்த குழந்தைய அனுப்பிச்சு வைக்கிறாரு. எல்லா குழந்தையும் பொண்ணு பொருளும் கொண்டுட்டு வந்துருச்சு. இந்த குழந்தை மட்டும் 2 மூட்டையை கொண்டுட்டு வருது. அப்பா பாக்குறாரு, நம்ம வளர்த்த புள்ள, நம்மளுக்கு அப்புறம் நம்ம தொழில் இந்த புள்ள தானே பாத்துக்கணும், தவிட்டு மூட்டையை கொண்டு வந்திருக்கேன், இதுக்குள்ள வெறும் ராட்டியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்பா ரொம்ப வருத்தப்படுறாரு. இந்த பையன் என்ன பண்ணாரு, ஒரு ஊசிய ஒரு பெட்டிக்குள்ள வச்சு அம்மா கிட்ட கொடுத்துட்டு ஒரு போயிட்டார். கதையை மட்டும் சொல்லியிருக்கேன், இது என்ன கதை நீங்க தொடுங்க. திருத்தொண்டர் தொகை, திருத்தொண்டர் அந்தாதி, திருத்தொண்டர் புராணம் சொல்லக்கூடிய பெரிய புராணம். 63 நாயன்மார்களை பத்தி நீங்க பேசுனீங்க, அற்புதமா பேசுனீங்க. அதாவது என்ன காரணம்னா, இருக்கின்ற புராணங்களே மொத்தம் 18 புராணம். 18 புராணத்திலேயே பெரிய புராணம் அப்படின்னு எதை சொல்லுவோம்னா அந்த பெரிய புராணம் தான் சொல்லுவோம். சேக்கிழார் எழுதிய பெரிய புராணம் அப்படின்னு சொல்றோம். சேக்கிழாருக்கு உண்மையான பேர் என்ன, இயற்பெயர் அருள்மொழித்தவர். அவர் பிள்ளைய கொடுத்தாரு, ஆனா ஒரு ஆளு பிள்ளையவே கொடுத்தாரு. யாருக்கு? நீங்க சொன்னது போல ஒரு அடியாருக்கே கொடுத்தாரு. யாரு? அவர் செஞ்சது மிகப்பெரிய தொண்டு. கிடைச்ச பெயர் என்ன, பரஞ்சோதி நாயனார் தான் அவருக்கு உண்மையான பெயர். ஆனா கிடைத்த பெயர் என்ன, சிறு தொண்ட நாயனார் அப்படின்னு பெயர் வந்தது. இருந்தாலும் எதற்காக வந்திருக்கிய, காவலுக்கு. அதாவது பருவத்தை வந்து பயிர் செய்யணும், பருவத்தை பயிர் செய்யணும். சரி, ஆடிப்பட்டா தேடி விதைக்கணும், காட்டுக்குள்ள போதே தூத்திக்கணும், தூட்டிக்கணும். காமா சாமி. ஓரத்தில் ஆடாத ஆட்டம், ஈரட்டில் பெறாத கல்வி, மூவட்டில் முடியாத திருமணம், 4 எட்டில் பெறாத பிள்ளை, 5 செல்வம், 6 செல்லாத செல்வம், 7 செல்லாத திருக்கோவில், 8 பெறாத ஓய்வு தான். எதுக்குமே வீண் தான். அப்ப என்ன பண்ணணும், 4 நேரம் அறிந்து எதை எப்பப்ப செய்யணுமோ அதை அப்பப்ப செஞ்சா வாழ்க்கைக்கு நல்லது. அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம நேரத்துக்காக காத்திருக்கலாம், நேரமும் காலமும் நமக்காக காத்திருக்காது. ஒரு நாள் போச்சுன்னா ஒரு வாரம் போச்சுன்னு சொல்லுவாங்க. ஒரு வாரம் போனதுன்னா ஒரு மாதம் போனது, ஒரு மாதம் போனதுன்னா ஒரு வருஷம் போச்சு, ஒரு வருஷம் போனா ஒரு வயசும் போச்சு, திரும்பி வராது. அதுக்காக தான் பருவத்தை பயிர் செய்யணும். அதனால ஆனா நீங்க பருவத்தை பால் ஒன்றீங்க. பருவத்தை அப்படிங்கிற நாடு சொல்லுங்க. பருவ காலத்தை வீணா பருவகாலத்தை வீணாய் ஆளாக்கி விடலாமோ அம்மா.
விதிய மதியால வெள்ளலாம் நினைக்கிறவங்க எல்லாம் சரிதான். விதியின் வழியே மதி செல்லுமே தவிர மதியின் வழியே விதி செல்லும்னு சொல்ல முடியாது. ஏன்னா விதிய மதியம் இரண்டு கண்கள் தான், இரவு பகல், பள்ளம் மேடு அப்படிங்கிறதா இருக்கா இல்லையா? அப்படிங்கிற நாடு பழுண்டு பசியாறு பழுண்டு பசியாறு பழுண்டு பசியாறு வேண்டும் அம்மா அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். சரி, என்ன நாரதர் வந்தாரு வந்து முருகப்பெருமானோட பெருமையே சொல்லிக்கிருக்காரு. சரி, அதனால எதுக்காக அப்படின்னு கேள்வி பிறக்குமே இல்ல. அது எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குதா? ஏன்னா நாராயண மந்திரத்தை தவிர வேற எந்த மந்திரத்தையும் சொல்ல மாட்டேன்னு சொன்னவரு நீங்க. ஆனா இந்த இடத்துக்கு வந்ததுல இருந்து முருகப்பெருமானுடைய பெருமைகளையும் அவருடைய பக்தியாக எங்கிட்டே பேசிட்டு இருக்கீங்க. இது ஏன், என்ன விஷயம், என்ன காரணம்னு எனக்கு தெரியல. அதுக்கு தான் இந்த இடத்துக்கு வர்றேன். பருவம் பாழாகுதுங்கிறீங்க. ஏமா கால இருந்து நடக்கிறதுக்கு யோசிக்கிறீங்கன்னு கேக்குறீங்க. அப்படியெல்லாம் இல்லையே. ஆமா, பருவத்தை பால் சரி, பருவம் பாழாகுதுன்னு சொல்றீங்களே, இதுக்கு என்ன செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆமா, பருவத்தை பால் செஞ்சது வந்து ரெண்டு பேர் நிறைய பேருக்கு நான் குறிப்பிட்டு ஒரு ரெண்டு பேரும் சொல்றேன். சொல்லுங்களேன். அப்பையார் சொன்னாங்க. அப்பையார் வந்து பருவத்தை பால் பண்ணாங்க. எதுக்காக? அது தமிழுக்காகவும் தமிழை வாழ வைக்கணுங்கிறதுக்காகவும் இருந்தாங்க. அதுக்காக ஒன்று சக்தி தேவி அப்படின்னு சொல்லக்கூடியவ என்னன்னா பாலாசுரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரக்கனை அழிப்பதற்காக கன்னியாவே இருந்தார். அது கன்னியாகுமரி. கன்னியாகுமரின்னு ஒரு ஸ்தலம் உண்டானது. அது பக்கத்துல சுசீந்திரம். சிவபெருமானே, இதுக்கு மேல எனக்கு வாழ்க்கை வேணாம், இனிமே உன்னையே நான் தேடுறேன்னு சொல்லி தன் உருவம் வேணா, பேய் உருவம் வேணும்னு கேட்டு புனிதவதியாருங்கிற காரைக்கால் அம்மையார் இறைவனை தேடி போனாங்க. அவங்க எல்லாம் இளமை வேணாம்னு சொன்னாங்கன்னா அதுக்கு காரணம் இருக்கு. நான் இளமை வேணாம்னு சொல்லல, முதுமை வேணும்னு சொல்லல. நான் உண்டு, என் வேலை உண்டு, என் வேலையத்தானே பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆட்டம்னு. ஆமா, அது எதுக்காக சொன்னேன் தெரியுமா? எதுக்காக? உங்க வயசு என்ன? 12 இருந்து 13 நடப்பு. இல்ல, குறிப்பிட்டு சொல்லுங்க. 12 விடிஞ்சா 12 13 ஆயிரும். 13 ஆயிரும்ல. அந்த 13 வயசுல என்ன பண்ணணும்? 13 காவல் நிறைவடையுது. அதனால நாங்க எங்க இடத்துக்கு போவோம். உங்க இடத்துக்கு போறது சரி. ஆமா, முறைப்படி என்ன பண்ணணும்? நான் வந்து இப்ப கலியுகத்துல நான் பேசல. சரி, கலியுகம்னா இப்ப இருக்கிற கலியுகம். முறைப்படினா என்ன முறைப்படி? இங்க எல்லாம் முறையோட தான் இருக்கு. எதுவும் முறை தவறி இருக்கா? இல்லம்மா, முறை தவறி இருந்துச்சுன்னா அம்மா முறையோட நினைக்கல, முறையோட நீ சொல்லுமான்னு கேட்கலாம். எல்லாம் முறையா தானே இருக்கு. இல்லங்கம்மா, நான் உங்களை வந்து குறையெல்லாம் சொல்லல. பின்பு அதாவது இந்த நேரத்துல இப்ப உள்ள கலியுகத்துல
12 வயசு ஒரு உங்களுக்கு பெண்ணுக்கு பாதுகாப்பு வேணும், பாதுகாப்பு வேணும்ல. ஆமா. ஏன்னா ஒரு வறண்ட நிலத்துக்கு என்ன வேணும்? நீர் வேணும், இருண்ட வீட்டுக்கு வெளிச்சம் வேணும், கண்ணுக்கு இமை வேணும், ஒரு பெண்ணுக்கு அது துணை வேணும். பாதுகாப்பு வேணும். ஆமா. பாதுகாப்புனா உங்க அம்மா அப்பா வந்து வாங்க சாமி, நீங்க என்ன இந்த காலத்துல கலியுகத்துல இப்படி சொல்லிக்கிறீங்க? ஏங்கம்மா 12 வயசு 13 வயசுல இல்ல, ஆ. இப்பெல்லாம் பொம்பளை பிள்ளையா பிறந்துட்டாலே பிறந்த நாள்ல இருந்து பாதுகாப்பு கொடுக்கணும் போல இருக்கு. ஏன்னா என்னைக்கு ஒரு பெண்மணியால் தனியாக எந்த ஒரு இரவு நேரத்திலையும் தனியாக போய் திரும்ப வீட்டுக்கு வந்தா தான் இந்த இந்தியாவுக்கு சுதந்திரம். அது உண்மைதான். ஆமா. என்ன கொடுமையோ சுதந்திரம் அப்பெல்லாம் ஒரு வயசு வந்துருச்சுன்னா பொம்பளை பிள்ளைய பாதுகாப்பா பெத்தவ அடி வைத்து நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்கிறாங்கப்பா. ஏன்னா ஒருத்தன் கையில புடிச்சு கொடுக்கணும். புள்ள வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பயப்படுவாங்க. இப்ப பொம்பளை பிள்ளை பிறந்துட்டாலே பயப்பட வேண்டியதா இருக்கு. நாகரிகம் மாறுச்சுங்கிறாங்க. நாகரிகம் மாறுச்சோ இல்லையோ எல்லாம் நாகரிகமா போச்சு. திருவாதிரை ஆயினும் அப்படின்னு சொல்லக்கூடியது அங்க இருந்து கொண்டு வந்தது செங்கோல். அதாவது சரி இருக்கட எதுக்கா வந்திருக்கேன் தெரியுமா? சொல்லுங்க. எதுக்கா முருகப்பெருமான பெருமையை சொன்னேன் தெரியுமா? காரணம் அந்த முருகப்பெருமான உங்களுக்கு மாப்பிள்ளையா பார்த்து வந்திருக்கேன். மாப்பிள்ளையாவா? பெருமையை சொல்றேன். ஏங்க சொல்லுங்க. ஒரு 4 வரையில சொல்றேன். எதுக்கா தண்ணீர் விடுகளிலே தண்ணீர் விடுகளிலே அறிவுடன் ஒரு விடுகிறாய் என்னை நீ பார்த்தால் போதும் வாழ்விடரேதும் வராது எப்போதும் சண்முகா தண்ணீர் விழிகளிலே பதம் இருந்து அருள் தினம் வணங்கி முருகா முருகா ஊக்கிற பதம் இருந்து அன்புடன் திண்ணமாய் போட்டும் எல்லாம் உள்ளம் கணிந்து திண்ணமாய் போட்டும் எல்லாம் பன்னிரு வீடுகளிலே பறிவுடன் ஒரு வெளியா என்னை நீ பார்த்தாயே பேர்பட்ட முருகப்பெருமான திருமணம் பண்ணிக்கணும்னா அந்த தகுதி எனக்கு வேணும் சுவாமி. அவரை திருமணம் பண்ணிக்கணுங்கிற எண்ணம் எனக்கு கிடையாது. இப்படியே இருந்தாலும் காலம் பூரா காவல் பார்த்துட்டு சந்தோஷமா வாழ்வேனே தவிர இன்னொருத்தி புருஷனை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசை எனக்கு வரவே வராது சுவாமி. வாழ்க்கையில இப்படித்தான் வாழுகிற கற்பனை இருக்கு. அந்த கற்பனை நீங்க கேளுங்க. ஆனந்தம் விளையாடும் வீடு இது ஆனந்தம் விளையாடும் வீடு ஆனந்தம் விளையாடும் வீடு இது ஆனந்தம் விளையாடும் வீடு நான்கு அன்பிகள் ஒன்றான கூடு நான்கு அன்பில் ஒன்றான கூடு இது ஆனந்தம் விளையாடும் வீடு. ஒரு நூல் கொண்டு உருவான மாலை ஒரு நூல் கொண்டு உருவான மாலை இது தினந்தோறும் பூத்த சோலை. இது ஆனந்தம் விளையாடும் வீடு இது ஆனந்தம் விளையாடும் வீடு நான் கொண்ட கணவன் நடமாடும் தெய்வம் ஆண் கொண்ட கணவன் நடமாடும் தெய்வம் நீங்காமல் எங்கள் நலம் காக்கும் செல்வம். நீங்க காட்டும் தெய்வம் அவன் தந்த உறவே
தவழும் மகராசி வாழணும் மாங்கல்யம் தவழும் மகராசி வதனம் ஆனந்தம் விளையாடும் வீடு. இமை போல இரண்டு விழி காக்கும் தாயே இமை போல இரண்டு விழிகாக்கும் தாயே எது வந்த போதும் சுமை தாங்கி நீயே எது வந்தவோ சுமை தாங்கி நீயே எடுத்தாலும் என்ன ஏழு பிறவி எடுத்தாலும் என்ன ஏழு பிறவி இப்படியெல்லாம் நான் பாடுபடுது என்ன கவனம். அவர் என்ன பார்த்து எப்படி தெரியுமா சுவாமி சொல்லணும்? எப்படி நீதானே கண்ணே எனக்கே மனைவி ஆனந்தம் விளையாடும் வீடு. ஆனந்தம் விளையாடும் வீடு. எனக்கு அவவேடம் முடிந்து வந்தவரே எனக்கு அவவேடம் முடிந்து வந்தவரே நான் எத்தனை மணி எடுத்துக்கூடாது கடலை காட்சி கொடுதை கோலம் இருக்கிறாய் இன்று சூரிய அஸ்தமனம் ஆவதற்குள் உமக்கும் அந்த முருகப்பெருமானுக்கும் திருமணம் செய்து வைப்பேன். அப்படி செய்யாவிட்டால் நான் ஆடவல்ல, நான் அணிந்திருப்பது பிரம்ம முடிச்சும் இது சத்தியம் சத்தியம் சத்தியம். நான் போதப்பா சத்தம் மட்டும் வருது ஆளை காணோம். நானே ஒரு குத்து மதிப்பாதான் பேசிக்கிட்டு நிக்கிறேன். ஆமா அடிக்கிற காத்து கொஞ்சம் வேகம் அடிச்சுன்னா ஆளை தூக்கிட்டு போய் அங்கிட்டு கம்மாய்க்குள்ள போட்டு போயிடும். சத்தத்தை பத்தி எல்லாம் எப்படின்னு ஆமா நேத்து போன ஊர்ல இங்கிட்டு சமைக்கிறாங்க, காத்து இங்கிட்டே அடிக்குது. விடிய விடிய 50 பேர் அழுதுகிட்டே நாடகம் நடிக்கிறது. மிருதக்காரர் அழுகிறாரு, பெட்டிக்காரர் அழுகிறாரு, 4 ரவுண்ட் அழுகிறாரு. நாங்க வர்றவங்க போறவங்க கூட கண்ணீர் ஊத்துது, வசனம் மட்டும் பேசுறோம், பாடுறோம். முருகா ஞான வண்டிதா தங்களை காண வேண்டும் என்று அடியால் காத்துக் கொண்டே இருக்கிறேன். சீக்கிரம் பாருங்கள் முருகா, தரிசனம் தாருங்கள் முருகா. அது மாதிரி இங்கிட்டு கொஞ்சம் புகை போட்டு படுத்து காலெல்லாம்